தாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால் அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றியாக்குறதுன்றது ஐ திங்க் அது வெளியே சொன்னால் ரொம்ப ஒரு சோக கதையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வரும். சினிமாவில் மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நடித்த எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோலு. நேற்று கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலக்ஷ்மி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த செய்கைகள்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் ரொம்ப முன்னெடுப்போடு செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம்.